இந்த லாஸ்ட் இந்த ஃபெய்த்ல கடைசி என்ன தெரியுங்களா? விசுவாசம் அறிக்கை. இது நீங்க இதை புரிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பிரச்சனை பேசவே கூட பேச மாட்டீங்க. நீங்க பிரச்சனையே பேசிட்டீங்கன்னா அப்ப நீங்க எதை கன்ஃபெஸ் பண்றீங்க? பிரச்சனை தான். வியாதியை பேசினா எதை கன்ஃபெஸ் பண்றீங்க? வியாதியா தான். அப்போ கிறிஸ்து வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில உங்க அறிக்கை ரொம்ப முக்கியம். ஆனாதான் இன்னைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபம் அவன் சொன்னபடி ஆகும் இல்லைங்களா? அடுத்தது அந்த வசனம் 24 ஆக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் அவைகளை பெற்றுக் கொள்வது என்று விசுவாசிங்க, அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்போ ஜெபத்தை பத்தி நான் அடுத்தது போதிக்க போறேன். நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபம் 100% ஆன்சர். எத்தனை பர்சன்ட்? 100% ஆன்சர். ஆனா இன்னைக்கு 0.0.0.0.1 கூட ஆன்சர் இல்லை. கிறிஸ்துவ போய் ஜெபிக்கிறாரு தெரியுங்களா? நீங்க ஜெபிக்காம இருக்கீங்களா? எல்லாம் ஜெபிக்கிறீங்க. ஆனா ஏன் ஆன்சர் இல்லை? ஏன் நம்ம ஜெபத்துக்கு பதில் இல்லை?